ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இங்கு பூண்டி கலைவாணன் திமுக சார்பாகவும், கோவி சந்துரு அவர் பாஜக சார்பாகவும் போட்டியிடுகிறார். அஸ்வினி பூபதி பாலன் நாம் தமிழர் கட்சியும், வீரமணி தாவேகா கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. சென்ற முறை 2021 73.68% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 82.66 வாக்கு பதிவாயிருக்கு. இது தாவேகாவின் தாக்கமா எஸ்ஐஆரின் நீக்கமா அப்படிங்கிறத களத்திலே ஆய்வு செய்த தேவேந்திரன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். கலைஞர் பிறந்த ஊர், தானை தலைவரின் ஊர் அப்படின்லாம் திருவாரூரை சொல்லுவாங்க. ஆனால் திருவாரூர்னா தியாகேசா, அதுதான் நமக்கு தெரியும். திருவாரூர் தேர் தான் தெரியும். சென்ற முறை பூண்டி கலைவாணன் 51,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை எப்படி இருக்குது களம்? இந்த முறையும் திமுக முன்னிலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்க அதிகமா இருக்கு. ஓட்டு சதவீதங்கள் குறையும். போன தடவை 51,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இந்த தடவை 20ஓ 10ஓ அந்த மாதிரி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம் மக்களுடைய வாக்கு சதவீதம் தான் அவரோட வெற்றியை நிர்ணயிச்சிட்டு இருக்கு. அவருடைய வாக்குகள்லாம் இந்த தடவை நிறைய டிவிகே பக்கம் போறதுனால அதுக்கான ஓட்டு சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. இப்ப திமுகவை சேர்ந்த பூண்டி கலைவாணனுக்கும் பிஜேபியை சேர்ந்த கோவி சந்திருக்கும் ஒரு ஜென்ம பகை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வந்தது. அது முற்றிலும் உண்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால 2 பேருக்கும் ஒரு கடுமையான போட்டி தான் இங்க நிலவிட்டு இருக்குது. இருந்தாலும் ரேஸ்ல முந்துறது பூண்டி கலைவாணன் தான் இங்க இருக்கிறாரு. ஒரு குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசத்துல கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு அப்படின்றதுதான் இங்க உள்ள களங்கள்ல வரும். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு கோவி சந்துரு வெர்சஸ் பூண்டி கலைவாணன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இருவருக்குமே ஒரு முன் விரோதம், அவங்களுக்குள்ளார அந்த குடும்பத்திற்குள்ளாரையே முன் விரோதம் இருக்குது. 2 பக்கத்துலேயும் பலி நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இது பொலிட்டிக்கல் ஃபைட்டு மட்டும் இல்லை, 2 குடும்பத்துடைய போட்டியும் அப்படிங்கிறது. இந்த பகுதியில் கோவிச்சந்திருவுக்காக அண்ணாமலை இங்கே பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இங்கே பாஜகவிற்கும் ஒரு தாக்கம் இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த திருவாரூர் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு 2-3 பகுதி இருக்குது. அங்கே இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. ஒட்டுக்கா அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அதுதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தா பூண்டி கலைவாணனுக்கு ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயாவது அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் திருவாரூரை பொறுத்து இருக்கிறது. மீண்டும் இங்கு உதயசூரியன் அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறு ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.